ஆன்மாவை உணரவே முடியலையே, அதை எப்படி தான் தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டதுக்கு ரமணர் சொன்ன குட்டி கதை. குரு ஒருத்தர் சிஷ்யங்கிட்ட, உன்னை சுற்றி இப்போ என்ன சத்தம் கேட்குதுன்னு உன்னிப்பாக கவனிச்சு பாரு. சிஷ்யன் சொன்னால், பறவையோட சத்தமும் காத்தோட சலசலப்பும் கேட்குது குருவேன்னு. இப்போ குரு கேட்டாரு, சத்தம் மட்டுமே கேட்டா அப்போ அமைதி எங்க போச்சுன்னு. சிஷ்யனுக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ குரு சொன்னாரு, அமைதி எங்கேயுமே மறையல, ஏன்னா நீ அதை சரியா கவனிக்காம விட்டுட்ட. அதே மாதிரிதான் ஆன்மாவும் எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கு. கவனத்தை நீ வெளியில திருப்பினதுனால உள்ள இருக்கிற ஆன்மா மறைவா இருக்க மாதிரி தெரியுது. ஆன்மா எப்படி தான் இருக்கும், அதை எப்படி தான் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டதுக்கு ரமணர் சொன்ன குட்டி கதை. குரு ஒருத்தர் தன்னோட சிஷ்யங்கிட்ட ஒரு வட்டத்தை காட்டி, இந்த வட்டத்துக்கு பல புள்ளிகள் இருக்கு, ஆனால் அதுக்கு மையம்னு ஒரே ஒரு புள்ளி தான் இருக்கு. இப்போ சிஷ்யன் கேட்டான், ஏன் அந்த மைய புள்ளி பெருசா இல்லைன்னு. இப்போ குரு சொன்னாரு, இந்த உலகம்ங்கிறது ஒரு பெரிய வட்டம் மாதிரி, அதுல நம்ம ஆன்மாதான் அதோட மையம். ஏன்னா அனுபவங்கள் எல்லாமே நம்மளை எந்த எல்லைக்கும் கூட்டிட்டு போகும், ஆனா அதுக்கு ஆதாரமா மையமா இருக்கிறது நம்ம ஆன்மாதான். ஆன்மாவும் கடவுளும் ஒன்னா இல்லை வேற வேறையான்னு கேட்டதுக்கு ரமணர் சொன்ன குட்டி கதை. குரு ஒருத்தர் ஒரு விளக்கை ஏற்றி அந்த விளக்கை நிறைய கண்ணாடியில் பட்டு பிரதிபலிக்கிற மாதிரி வச்சுட்டு, இப்போ எப்படி தெரியுதுன்னு சிஷ்யனை கேட்டாரு. சிஷ்யன் சொன்னா, இப்போ பல விளக்குகள் எரியிற மாதிரி தெரியுது குருவேன்னு. இப்போ குரு சொன்னாரு, பல விளக்குகள் தெரிஞ்சாலும் எல்லாமே ஒன்று தான். அதே மாதிரி தான் உயிர்கள் பலவா இருந்தாலும் ஆன்மாங்கிறது ஒன்று தான். இதை தெரிஞ்சுக்கிட்டா ஆன்மாவும் கடவுளும் ஒன்று தான்னு சுலபமாக புரிஞ்சிடும். நண்பர்களே, மனதில் வருவது வரட்டும், போவது போகட்டும், நாம் அகத்தினுள் சொல்லற சும்மா இருப்போம்.